அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லோரும் இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி தான் விஷயம் பண்ண போகிறதுனா, இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இதையும் என்னென்னா, இது எக்ஸல் வண்டியில் வந்து கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணிட்டு. எக்ஸல் வண்டி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. எனக்கு எக்ஸல் வண்டியே மாட்டல. ஆனால் இன்றைக்கி ஒரு வண்டி வந்திருக்கு. ஒரு வண்டி ஒரு மாதமாக யூஸ் பண்ணவே இல்லை. வண்டி சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலாது. அந்த வண்டி தான் கார்பரேட்டர் புதுசாக இருக்குது. ஏற்கனவே வண்டி ஸ்டார்ட் ஆகலாது. இப்போ அந்த வண்டி தான் நம்ம கார்பரேட்டர் கைட்டி எப்படி க்ளீன் பண்ணி வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஒரு இதை நான் வீடியோவில் போடுறேன். நிறைய பேர் கமெண்ட் என்னால் பண்ண முடியல, திருப்பி பண்ண முடியல. நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. நான் ஜாயின் பட்டன் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுமாதிரி எக்ஸல் வந்து ஹெவி டியூட்டி வந்து கார்பரேட்டர் எப்படி கட்டி க்ளீன் பண்ணிட்டு. இந்த வண்டி கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணாமல் வந்து இது தெரியுதுங்களா. கார்பரேட்டர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகலாம். வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கிக் பண்ணு, கீ போட்டாச்சு. கிக் பண்ணுற ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகல. இப்போ நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி நான் கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த வண்டிக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கவரை கட்டுறோம். ரைட் சைடு கவரை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டி. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கவர் கட்டியாச்சு. இப்போ எப்படி கார்பரேட்டர் க்ளீனாக தருதா? எவ்வளோ டஸ்ட்டு ஒற்றையாக இருக்குது பாருங்கள். இது கட்டினது 8ஆம் நம்பர் போல்ட். அது 8ஆம் நம்பர் டியூப்பில் வச்சு அந்த மேல் போல்ட் வந்து கட்டுங்க. ஓகே, அதை லூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ண போகிறோம். லூஸ் பண்ணி அந்த ஓஸை அப்படியே வெளில எடுக்கணும். ஓஸை வெளில எடுத்தால பிளேன் நவுத்தனாமல் போகிறோம். அது ஈஸியாக கார்பரேட்டரை வெளில எடுத்துடலாம். இது வரும் எதாவது க்ளீனாக கார்பரேட்டர். இப்போது அப்படியே ஷேக் பண்ணி எதுங்களா லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே ஏற்ற வேண்டியதான். ஓகே, இதில் வர பேரில் அந்த இது டியூப் இருக்குது, அதை எடுத்துட வேண்டியதான். ஆக்சிலேட்டர் கேபிள், சோக் கேபிள், இது ரெண்டுத்தையும் கட்டி விட்ற வேண்டியதான். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக பாருங்கள். இது சோக் கேபிள். ஓகே, அவ்வளோதாங்க. இதான் ஒரு எக்ஸல் ஒரு கார்பரேட்டரு. ரொம்ப நாசமாக இருக்குல்ல. இதை கைட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்க ஸ்க்ரூவை கட்ட வேண்டியதான். எல்லா கார்பரேட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்க வேலையெல்லாம் வரலாம், ஒரே வேலை தான். ஓகே, ஒரு ஸ்க்ரூ கட்டியாச்சு. இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ கட்டிடும். ஒரு 2-4 ஸ்க்ரூ வரும், 1-3 வரும். அந்தமாரி தான் அந்த ஸ்க்ரூலாம். கார்பரேட்டர் கப்பு ஸ்க்ரூ இது. கப்பு கட்டு 2 ஸ்க்ரூ கட்டியாச்சு, கப்பு கட்டியாச்சு. ஓகே, இந்த கப்பில் பார்த்தீங்களா சென்டராக தெரியுதுங்களா எவ்வளோ டஸ்ட்டுன்றது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதையும் க்ளீன் பண்ணணும், ஜெட்டையும் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஜெட்டை பார்க்குறோம், சின்ன ஜெட்டு பெரிய ஜெட்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பின்னை நம்ம எடுத்துடுறோம். இந்த போட்டு அப்படியே பொறுமையாக எடுத்தால் அது கீழே சின்ன ஜெட்டு மாரி இருக்குல்ல, கீழே வந்துருக்கோம். ஓகே, இந்த ஜெட்டை தனியாக துவைக்கிறோம். இதுமாரி சின்ன ஒரு ட்ரே வச்சுங்க. இப்போ பெரிய ஜெட்டை கட்டுறோம். கரெக்டாக தெரியல. ஓகே, இதில் மேக்ஸிமம் ப்ராப்ளமே வராது. இந்த பெரிய ஜெட்டில் சின்ன ஜெட்டில் பிரச்சனை வந்தால் தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஃபுல்லாக அடிச்சிக்கிச்சுன்னா இதே நம்ம க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். சின்ன ஜெட்டு பாருங்கள்.
இதுதான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குது. இப்படி பார்த்தா அந்த ஹோல்ஸ் தெரியணும், அந்த தெரியல பாருங்க, ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சிருக்கு. ஓகேவா? இதுக்கு சின்ன ஒரு மெலிசான கம்பியை வச்சு உள்ளே வச்சு இது க்ளீன் பண்ணிட்டு போட்டாவே வண்டி கண்டிப்பாக மேக்ஸிமம் 99% வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். சின்ன ஜெட்டு இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் இதை. ஓகே, இப்போ தெரிஞ்சுங்களேன், இந்த மாதிரி சின்ன ஒரு கம்பி மெலிசாக கிளியராக தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கம்பி வச்சு தான் நம்ம ஜெட்டு உள்ள விட்டு க்ளீன் பண்ணணும். இந்தமாரி இப்படி வச்சு ரொட்டேஷன் பண்ணால் அந்த கம்பி இந்த சைடு வரணும். ஓகே, வந்துச்சுங்களா? இதுமாரி பண்ணும்போது இதுமாரி 2 வாட்டி 3 வாட்டி பண்ணிங்கனாவே உள்ள டஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்துடலாம். இது ஒரு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் த்ரெட் பண்ணி தான் உள்ளே இருக்கணும். இதை சின்ன ஜெட்டு க்ளீன் பண்ணிட்டா இப்போ பெரிய ஜெட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் க்ளீன் பண்ணுறது. அவ்வளோதான், இந்த சைடு இப்போ இந்த ஹோல்ஸை காமிக்கிற பாருங்கள். இதில் பாருங்கள், ரொம்ப டீப்பாக காமிக்கிறேன். சரிங்களா? சின்ன ஒரு வாட்டி புளித்ததை பற்றியா அது அந்த பக்கம் இருக்குது, கரெக்டாக க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு இப்போது. ஓகேவா? இது க்ளீனாக இருக்குது. இதே மேலே வச்சு பார்க்கலாம். இதை இதா ஓகே, சரிங்களா? அந்த சைடு மரமே தெரியுது. ஓகே, இந்த ஜெட்டு பக்கா. இப்போ சின்ன ஜெட்டு பார்க்கலாம். இது சின்ன ஜெட்டு. இதில் பாருங்கள், இதை வந்து அந்த சைடு தெரியுதா? சரிங்களா? ஓகே, இதே நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து அசம்பிளி பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சின்ன ஜெட்டு இது. ஃபஸ்ட்டு நம்ம கார்பரேட்டரை மேலே சும்மா அப்படியே பெட்ரோல் பூச்சி க்ளீன் பண்ணிடணும். இந்தமாரி டஸ்ட்டு கெஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இதுமாரி வெட்டே ஒன்று ரெடி பண்ணிச்சுன்னு பண்ணுறேன். இப்போ மேலாம் கொஞ்சம் சுத்தமாகிடுச்சு. ஓசிக்கிஸ்லாம் எந்த ஒரு இது இருக்குது, டஸ்ட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பெட்ரோல் வராது, கம்மியாக தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கப்பியும் அதேமாதிரி நல்லா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிடணும். இந்த ஃப்ளோட்டையும் க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வர இந்த நீடை ஜெட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ஒரே இதை க்ளீன் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இதுமாரி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சின்ன ஜெட்டை அப்படியே மாட்ட வேண்டிய, பெரிய ஜெட்டு ஃபஸ்ட்டு மாட்டுறேன். அதுக்கப்புறம் சின்ன ஜெட்டு இதை போட்டு மேலே வச்சு ஃபுல் டைட் பண்ணுங்கள். இதை ஸ்லோவாக தான் காமிக்கிறேன், ஸ்பீடாலாம் காமிக்கல. ஓகே, ஸ்டாரை வச்சு அழகாக டைட் பண்ண போகிறோம். ஜெட்டு கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா வண்டி ஓடும்போது ஜெட்டு வெளியே வந்துச்சுன்னா வண்டி கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும். அதனால் 2 ஜெட்டும் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த ஃப்ளோட்டு இந்த நீடில் இருக்குதுல்ல, இது கரெக்டாக கீழே வச்சு அதை லாக் பண்ணி இருங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இருங்க தெரியுதா? அந்த சின்ன ஹோல்ஸில் வச்சு இதை லாக் பண்ணணும். ஓகேவா? இங்கே இருக்குதுல்ல அந்த ஜெட்டு அந்த ஹோல்ஸில் உட்காந்து அப்புறம் அந்த பின்னு போடணும். இதுமாரி ஷேக் பண்ணால் இந்தமாரி காமிக்கணும். இதுங்களா, இது மேலே போனால் தான் பெட்ரோல் ஆஃப் ஆகும். அதனால் இதுமாரி ஷேக் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேவா? ஜெட்டும் கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கப்பத்து மேலே மூட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காது. ஓகே, இந்த பக்கம் ஸ்க்ரூ போடுறோம். 2 சைடும் போடாச்சு ஸ்க்ரூவு. இதுவும் கேப் இல்லாமல் ஃபுல் டைட் பண்ணுங்கள். இந்த கார்பரேட்டர் நம்ம ஒரு 10 டியூப்லர் வச்சுன்னு ஸ்க்ரூ வச்சுன்னு வேலையை முடிச்சிட்டோம். 8 நம்பரு டியூப்லரு ஸ்டார். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ கார்பரேட்டர் அசம்பிளி பாருங்கள், ஃபுல்லாக ஃபிட் பண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் புது கார்பரேட்டர் தான் இது, இருந்தாலும் வண்டி யூஸ் பண்ணாமல் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மாட்டலாம், அசம்பிளி பண்ணிடலாம். ஓகே, கார்பரேட்டருக்கு முன்னாடி கார்பரேட்டர் மாட்டுறதுல இந்த லைட்டாக அந்த புஷ் ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த புஷ் வச்சு மாட்டுங்க, இந்த புஷ் மிஸ் ஆகாமல். ஓகேவா? இப்போ கார்பரேட்டரை ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட்டணுமோ அதேமாதிரி தான் இந்த சோக் கேபிளை ஃபஸ்ட்டு மாட்டணும். எப்படி கட்டிங்க அப்படியே மாட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே இருக்கும்.
இதை நான் போட்டு இது வந்து 14 ஸ்பேனர் வரும், கட்டிங் பண்ணி டைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், இந்த ஸ்லைடை கரெக்டாக வச்சு நம்ம மாட்ட இது பண்ண வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோ ஈஸியாக இருக்குது. லைன் அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சு மாட்ட வேண்டியதான். ஓகே, ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியில் ஃபிட் பண்ண வேண்டியதான். இந்த வாஷர் பற்றி சொன்ன பிளாஸ்டிக்கில் இது வந்து அதிலே வச்சு மாட்டலாம், இல்லைனா கார்பரேட்டரில் வச்சு கூட மாட்டலாம். நீங்கள் கார்பரேட்டர் கைட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக மாட்டுறது கார்பரேட்டர்லேயே மாட்டுருங்க. அது இதில் ஈஸியாக இருக்கும், அதிலே வச்சு மாட்டலாம். இருந்தாலும் ரெண்டு இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை வச்சு அதேமாதிரி ஷேக் பண்ணாவே கார்பரேட்டர் கரெக்டாக உள்ளே போய் வந்துடும். இதுமாதிரி ஷேக் பண்ணால் உள்ளே போய்டும். ஓகே, இப்போ கார்பரேட்டரை ஃபிட் பண்ணியாச்சு, ஷேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 8 நம்பர் போல்ட்டை ப்ராப்பராக டைட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃபில்டர் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இதில் சொருவிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸை ஃபிட் பண்ணிட்டு கீழே இருக்க ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இதையும் டைட் பண்ணுங்க அப்படியே ஃபுல்லாகவே. கொஞ்சம் கேப் இருந்தால் ஏர் லீக் ஆகி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக வரும், அதனால் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பெட்ரோலை ஆன் பண்ணிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் ஆன் பண்ணுப்பா. இதில் ஏர் ஸ்க்ரூ ஐலிங் ஸ்க்ரூலாம் தெரிஞ்சுங்களா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. உடனே ஸ்டார்ட் ஆகாது, ஒரு 4-5 கிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆயிலிங்கை கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஆயிலிங் புரியுது. வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயிலிங்கை நம்ம டைட் பண்ணோம். ஓகே, ஆயிலிங் அதிகமாக இருந்தால் அப்படியே லைட்டாக கம்மி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா ஆயிலிங்கை கம்மி பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு 1-2 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸல் வண்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி இருந்தால் கூட இந்தமாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க பார்த்து இதெல்லாம் வீட்டில் வேலை கற்றுக்கிட்டு தான் நம்ம பண்ணுற வீடியோவே எல்லாருமே வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய கமெண்ட்டில் ரிப்பேர் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தரேன் உங்களுக்கு. ஓகே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.